கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதுமாய் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லப் போகிறோம். இந்த நேரத்தில் வார்த்தை நாம் கவனிப்போமாக. ஆமென். இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய் அப்படின்றதான் நம்முடைய தலைப்பு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். ஆமென். ஸோ இதற்கு ஆதாரமாக 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். புக் ஆஃப் 1 Timothy chapter 4 verse 7. ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். நீங்க எங்களோடு பேசுங்க. உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். உங்க வார்த்தையை நாங்க புரிந்து கொள்ளணும். உங்க இருதய துடிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, பேசுகிற அடிமையை பலப்படுத்தி ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் வெளிப்படுவீராக, ஒவ்வொரு உள்ளங்களையும் திறப்பீராக. அன்று லீதியாளுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவர், இன்றைக்கு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திறப்பீராக. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உள்ளே பிரவேசிக்கட்டும், 30 60 பலனை கொண்டு வரட்டும். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அநேக ஆலோசனைகளை எழுதுகிறார். ஒவ்வொரு ஆலோசனையும் ஒவ்வொருவரை உருவாக்கும். ஹல்லேலூயா. தகப்பனார் உயிரோடு இருந்த காலத்துல நிறைய ஆலோசனைகளை கொடுப்பார், அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். எங்கேயாவது வெளியே போறோம்னா அவரு கூட வருவார். வரும்பொழுது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார், நிறைய சொல்லிட்டு இருப்பார். இன்றைக்கு அவர் இல்லை, பட் ஆனால் அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த வழிகள் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தகப்பனார் நல்ல ஒரு அரசு வேலையில் இருந்தார், நல்ல ஒரு பதவியில் இருந்தார். ஆனால் அந்த பதவியிலே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். அடுத்தவங்களுடைய பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார். 40 வருடம் அதில் பணியாற்றினார். அவர் சொல்லி கொடுத்தல என்னன்னா, உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பாதையிலே தான் நாங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த வரைக்கும் உண்மையாக இருக்கிறோம். ஆமென். வேற எதுலையாவது ஒரு சில காரியங்கள் குறைகள் இருக்கலாம், ஆனால் முடிந்த வரைக்கும் என்ன செய்கிறோம், உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம், போராடுகிறோம். கர்த்தர் அதற்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். எதற்காக சொல்றேன்னா, இந்த ஆலோசனைகள், இந்த போதனைகள் தான் ஒருவர் என்ன செய்யும், உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அப்ப பவுல் பாருங்க, தீமோத்தேயுவுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். ஆமென். சில விஷயங்கள்ல என்ன செய்யணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஆமென். செல்லம் கொடுக்க வேண்டிய விஷயத்துல, உணவுல செல்லம் கொடுக்கலாம், ஒழுக்கத்துல செல்லம் கொடுக்கவே கூடாது. ஆமென். அதனால சத்தியத்தை கேளுங்க. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா எனக்கு, அவர் சொன்னா, ஐயா ஒரு காரியம் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. என்னம்மா கேளு அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறான், நான் ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கிறேன். அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதனால நாங்கள் 2 பேரும் செத்தரலாம்னு இருக்கிறோம். நான் சொன்னேன், செத்தா நரகத்துக்கு தான் போகணும். இது ஆண்டவருடைய சித்தம். நீ உனக்கு ஏசு சாமி தெரியுமா? தெரியும். அப்புறம் ஏன் இதுக்கு போன? வேற வழி தெரியலைங்கய்யா அப்படின்னு. ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. உன் காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாகணும், ஏன் நரகத்துக்கு போகணும்? உனக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால பொறுமையா காத்துரு. இதுதான் நான் சொல்ற ஊழியக்காரனா சொல்ற ஆலோசனை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொன்னேன். அது கேட்டாலே கேட்கலையே தெரிய. கவனிக்கிறீங்களா? ஆக இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு என்ன செய்றாரு, பல ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதுல பவுல் எழுதிட்டு வரும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, 7வது வசனத்துல படிக்கிறோம், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக
முயற்சி பண்ணு. அல்லேலூயா. என்னோட பாயிண்ட் என்ன? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பல காரியங்களுக்காக நம்ம முயற்சி பண்ணுகிறோம் இல்லையா? நிறைய விஷயங்கள்ல முயற்சி பண்றோம். எதை முயற்சி பண்றோம்? அழகா இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்க? முகத்துக்கு அதை எதையும் பூசி எப்படியோ என்ன ஆயிரணும்? வெள்ளை ஆயிரணும். எப்படியோ என்ன ஆயிரணும்? வெள்ளை ஆயிரணும். அப்புறம் சிலருக்கெல்லாம் எப்படியோ என் முடி எப்படி இருக்கணும்? நல்ல சுருண்டு அழகா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? பல கிளிப் அதெல்லாம் குத்தி வச்சு முயற்சி பண்றாங்க. இன்னும் சிலர் என்ன முயற்சி? எப்படியோ சம்பாதிக்கணும். எப்படியோ சம்பாதிக்கணும் முயற்சி. பல வகையில் என்ன செய்யற முயற்சி? எப்படியோ ஒரு வண்டி வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், ஒரு ஐபோன் வாங்கிடணும், ஒரு வீட்டை கட்டிடணும். இதுதான் முயற்சி செய்யறாங்களே ஒழிய பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஒரு 5 அதிகாரம் நான் இன்னைக்கு படிக்கணும்னு முயற்சி பண்றோம்? பாருங்க, ஒரு சில ஹார்ட்லி ஐ குட் see few hands. ஆமென். ஒரு சில கரங்கள் தான் உயர்ந்து இருக்கிறது. நான் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்காக போனேன். அந்த வீட்டில் ஒரு அம்மாவை சந்திச்சேன். அவங்களுக்கு வயசு ஆயிருச்சு. ஆனால் அந்த அம்மாவுக்குள்ள இருந்த வாஞ்சை என்னன்னா, ஸ்தோத்திர பலி என்னைக்கு சர்ச்சில் அறிமுகப்படுத்தி சொல்ல சொன்னாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திர பலி சொல்லிட்டே வராங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. ஆனாலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்புறம் என்னைக்கு வசனத்தை எழுத ஆரம்பிங்கன்னு சொன்னோமோ அன்னையிலிருந்து வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஹோல் பைபிள் எழுதணும்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் என்னது? தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி. ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஆள் என்ன செய்யணும்? ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. இதான் பவுல் சொல்றாரு, அந்த முயற்சி வேண்டுமானால் என்ன செய்யணுமா? வீணான காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்காதபடி அதற்கு விலகி. அதான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதை. சீர்கேடு. சீர்கேடுன்னு என்னதுங்க? ஒழுக்கம் இல்லாததுக்கு பேர் சீர்கேடு. சீர்கெட்டு திரிகிறான் பாரு அப்படின்றாங்க. அப்ப என்ன? ஒழுக்கம் இல்லாத காரியங்களுக்கு விலகி. அடுத்தது வீணான பேச்சுகளுக்கு விலகி. ஆமேன். ஒரு பையன் பெங்களூர்ல ஒர்க் பண்ற. அப்படி அந்த தம்பி ஒரு முறை ஜெபிக்கிறதுக்காக வந்தார். அவரு என்கிட்ட கேட்டார். அவர் என்கிட்ட சொன்னாரு, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கே தெரியுது, நான் ரொம்ப செல்போன் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு இரவு முழுவதும் செல்போன் பேசினாராம் ஒருத்தர்கிட்ட. வீணான பேச்சு. இதுல என்ன பிரயோஜனம் வரப்போகுது சொல்லுங்க? வீணான பேச்சு. ஆக பவுல் என்ன சொல்ற? வீணான பேச்சுகளுக்கு, வீணான காரியங்கள், வீணான கட்டுக்கதைகளுக்கு வீணா நேரத்தை போக்காதபடி. அல்லேலூயா. என்ன சொல்ற? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். அல்லேலூயா. ஆங்கில பைபிள்ல நான் ஒரு சில டிரான்ஸ்லேஷன்லாம் நான் படித்தேன். அதுல இருந்து சொல்ற கவனிங்க. நான் அதிகமாக யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து NIV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் சொல்லிட்டு, அந்த மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கணும்னா, ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. ஆமென். ட்ரெயின் யுவர் செல்ஃப். நம்மை நாம் என்ன செய்ய வேணுமா? தேவ பக்தியாக நாம் மாறுவதற்கு, வளருவதற்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. அடுத்தது NKJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற. ஏன்னா தமிழ்ல நமக்கு ஒரு மொழிபெயர்ப்பு தான் இருக்கிறது, ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு ஆசிரியர்களும் எப்படி அதை எழுதி இருக்கிறாங்க அப்படின்றத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மொழிபெயர்ப்பில் அவர் சொல்லுகிறார், எக்ஸசைஸ் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் காட்லினஸ். ஆமென். எக்ஸசைஸ் யுவர் செல்ஃப் டுவர்ட் காட்லினஸ். உங்களை என்ன செய்யுங்க? பயிற்சி கொடுங்க. எதற்கு நேராக? பரிசுத்தத்துக்கு நேராக, தெய்வ பக்திக்கு நேராக நீங்கள் பயிற்சி எடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். டெக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மொழிபெயர்ப்புல அவர் சொல்லுகிறார் என்னன்னா, எக்ஸசைஸ் தை செல்ஃப் அன்டு காட்லினஸ். நீயும் அந்த பரிசுத்தத்துக்கு ஏதுவாக பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். த குட் நியூஸ் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல படிக்கும் பொழுது, கீப் யுவர் செல்ஃப் ட்ரெயின் ஃபார் காட்லி லைஃப்.
ஆமென். கீப் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரெயின் ஃபார் காட்லி லைஃப். அதாவது இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் படிக்கும் பொழுது என்ன புரிகிறது என்றால், உன்னை தேவ பக்தியாக மாற்றுவதற்கு நீ பயிற்சி எடு, நீ முயற்சி செய், ஒரு எக்ஸசைஸ் கொடு அப்படின்றார். அல்லேலூயா. ஒரு பயிற்சி கட்டாயம் தேவை. பயிற்சி இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. திருமணம் ஆக போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டில் அம்மாமார் என்ன செய்வாங்க? பயிற்சி கொடுப்பாங்க. என்ன பயிற்சி? சமைக்க கத்து கொடுப்பாங்க. இல்லாவிட்டால் போகிற வீட்டில் கேட்பாங்க, இது கூட உங்க அம்மா கத்து தரலையான்னு சொல்லி, இல்லையா? அதனால அம்மாமாருக்கு என்ன செய்யும், பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது, பாப்பா இந்த வேலையை செய், இதை கூட்டு, இதை பெருக்கு, இதை கழுவு, என்ன செய்வாங்க? பயிற்சி கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி பயிற்சி கொடுக்காத பிள்ளைங்க கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போன திட்டு வாங்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா பயிற்சி இல்லை. பயிற்சி தேவை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பயிற்சி அவசியம். பைபிளுக்கு, அதாவது ஊழியக்காரனா வரத்துக்கு கூட என்ன வேணும்? பயிற்சி வேணும். ஒரு ஊழியக்காரன் கையில போய் அடங்கி இருக்கணும். ஊழியத்து நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன வேணுங்க? பயிற்சி வேணும். ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கு பயிற்சி வேணும். கார் ஓட்டுறது எடுத்தோன்னா காரை கொடுத்தா, சாவி கொடுத்தா போய் ஓட்டிடுவோமா? இல்லை. ஓட்டுறது எப்படி ஸ்டேரிங் பிடிக்கணும், எப்படி ஆக்சிலேட்டர் அமுத்தணும், எப்படி கீர் போடணும், எப்படி பிரேக் அப்ளை பண்ணணும், எல்லாம் தெரியணும். அப்ப எல்லாத்துக்கும் என்ன அவசியம்? ஒரு பயிற்சி அவசியம். அதே போல ட்ரெயின் யுவர் செல்ஃப் அன்டு காட்லினஸ். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய் என்று சொல்லுகிறார். அதான் ஆரம்பத்திலே கேட்டேன், எத்தனை பேர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழுவதற்காக நாம் முயற்சி செய்கிறோம், எதற்காக பிரயாசப்படுகிறோம் என்றால், ஒரு 5-6 பேர் தான் என்ன செய்யறாங்க, இதற்காக ரிஸ்க் எடுக்கிறாங்க. மற்றவங்களும் எப்படி நார்மலா ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் வேலைக்கு போவோம், நம்ம வேலையை கவனிப்போம். பவுல் என்ன செய்யறாரு? ஒரு தேவ மனுஷனுக்குள்ள விதைக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ தேவ பக்திக்கு ஏதுவாக வாழ பயிற்சி எடு, முயற்சி செய் அப்படின்ற. ட்ரைனிங் will lead you to a successful life. ஆமென். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். முயற்சியும் பயிற்சியும் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது. இருக்கீங்களா? அல்லேலூயா. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். ஆமென். அப்படி முயற்சி செய்ய வேண்டுமானால் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி, வீணான காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்காமல். அல்லேலூயா. வீணான காரியம் என்ன? கட்டுக்கதைகளுக்கும், தேவையற்ற காரியங்களுக்கும், தேவையற்ற செய்திகளுக்கும், செய்தி பரிமாற்றத்துக்கும், தகவல்களுக்கும் நேரத்தை செலவழிக்காதபடிக்கு என்ன செய்யுங்க? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவன் கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க? அல்லேலூயா. ஏன் அப்படி முயற்சி செய்ய சொல்றாருன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரி, பாருங்க. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதாகையால். அல்லேலூயா. இப்ப தேவ பக்தியானது இந்த உலக வாழ்க்கைக்கும் நமக்கு பிரயோஜனம். அப்புறம் இதற்கு பின் வருகிற வாழ்க்கை என்ன? பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் சொல்ற, தேவ பக்தியானது என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. அப்ப பிரயோஜனமானதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பிரயோஜனம் இல்லாத கற்றுக் கொடுக்கல. அல்லேலூயா. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? தேவ பக்தியாய் நாம் வாழும் பொழுது அது இந்த ஜீவனுக்கு உதவும். அல்லேலூயா. பரலோக வாழ்க்கைக்கும் நமக்கு உதவும். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நீ தேவ பக்திக்கு ஏதுவாக ட்ரெயின் யுவர் செல்ஃப், ட்ரெயின் யுவர் செல்ஃப். ஆமென். அப்ப எப்படி ட்ரெயின் பண்றது? பெற்றோராக இருக்கிறவங்க பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே ட்ரெயின் பண்ணுங்க. சின்னதா இருக்கும் போதே ட்ரெயின் பண்ணுங்க. இப்போ எங்க ஓரா பாப்பாவை எங்க அம்மா தான் வளர்த்தி கொண்டு வருகிறார்கள். அந்த ஓரா பாப்பாவுக்கு என்ன செய்யறாங்க? நல்லா பாடணும் பாப்பா நீ அப்படின்னு சொல்லி
பாட்டு சொல்லி கொடுத்து பாட வச்சு வீட்டில் பழக்க வைக்கிறார்கள். அதே போல சண்டே ஸ்கூலுக்கு வந்து வசனம் சொல்றதுக்கு என்ன செய்யறாங்க, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு வசனம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன செய்யற, தைரியமா முதல் ஆளா வந்து என்ன செய்யறாங்க, இங்க செகண்ட் சர்வீஸ்ல சொல்ற வசனத்தை. ஆமேன். அப்ப அதுக்காக பயிற்சி தேவையா இருக்கிறது. ஆமேன். அதை போல ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்ய வேண்டும். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்ய, எப்படி முயற்சி செய்யறது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், வேதத்தை வாசித்து ஜெபித்து அந்த வேதம் சொல்லுகிறதின்படியாக வாழ பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a theoretical life, but it is a practical life. தியரி மாத்திரம் இருந்தா பத்தாது, பிராக்டிஸ் வேணும் நமக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தும், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும், நம்ம வாழ்க்கையில அதை என்ன செய்யணும், அந்த அந்த காரியங்களை, கேட்கிற காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதான் ரொம்ப டிஃபரன்ஸ். இன்னைக்கு மனுஷனுக்கு வந்து எத்தனையோ ஹெட் நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கிறது, ஆனா அனுபவம் இல்லை. அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆக தேவ பிள்ளை, அந்த தேவ பக்தியானது என்ன செய்யுமா, இந்த ஜீவனுக்கு உதவும். அல்லேலூயா. இனி இருக்கிற ஜீவனுக்கும் நமக்கு உதவும். இந்த தேவ பக்தி அப்படின்ற இந்த வார்த்தைய இந்த பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து ஆகிய புஸ்தகங்கள்ல 8 இடத்துல பவுல் சொல்றாரு. 8 இடங்கள்ல என்ன செய்யறாருங்க, பவுல் சொல்றாரு, நீ தேவ பக்தியா இருக்கணும், தேவ பக்தியா இருக்கணும், தேவ பக்தியா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப திரும்ப திரும்ப ஒரு ஊழியன், இளம் ஊழியன், அதாவது தீமோத்தேயு உத்தம குமாரன்றார், அந்த குமாரனுக்கு சொல்றாரு நீ தேவ பக்தியா இருக்கணும்னு சொல்றாரு. அதை போல சபைக்கு வருகிற மக்களுக்கு வார வாரம் சொல்றோம், நீங்க பரிசுத்தமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தேவ பக்தியா இருக்கணும். அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு சொல்றோம், எப்படி இருக்கணும், நீ ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பூ இருக்குன்னா அந்த பூவை தேடி வண்டு வரும், பூச்சி வரும், ஈ வரும், எல்லாம் வரும். எல்லாத்துக்கும் அந்த பூ திறந்து கொடுத்து என்ன ஆகும், எல்லாம் தேனை குடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு வாலிப பொண்ணோ பையனோ இருக்கிறாங்கன்னா உங்களை தேடி ஆஃபர் வரும், சில வண்டுகள் எல்லாம் வரும். எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யணும், உங்களை காத்துக்கொள்ளணும், இடம் கொடுக்க கூடாது. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று என்ன வரும், ஜீவ ஊற்றுகள் புறப்படும். ஆக பரிசுத்தமாய் காத்துக்கொள். அதே போல ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எப்படியாவது எங்க பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும்படியாக பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில சந்திக்கும், நேரிடும். வேலை ஸ்தலங்கள்ல, குடியிருக்கிற ஸ்தலங்கள்ல, பள்ளி ஸ்தலங்கள்ல, போகிற வருகிற இடங்கள்ல உங்க பரிசுத்தத்தை குலைக்கும்படியாக, ஜெபத்தை குலைக்கும்படியாக பல காரியங்கள் நேரிடும். அப்ப என்ன செய்யணும், நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் தேவ பக்தியாய் வாழ முயற்சி செய். அல்லேலூயா. ஆமா. ஒரு பையன் சொன்னா, ஐ எம் அப்ளையிங் பட் நாட் கெட்டிங் எனி ரிப்ளை. நான் ஆஃபர் பண்ணிட்டே இருக்கிறேன், இந்த பதிலும். ஆண்டவர்கிட்ட ஆஃபர் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, அவர் பதில் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பதில் கொடுக்கிறவர், ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பக்தியாய் வாழ முயற்சி செய்யணும். சில பேர் என்ன செய்யறாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறார்கள். என்னதுங்க தேவ பக்தியின் வேஷம்? வேஷம்னு என்ன, அப்படி வெளியே பார்க்கும் பொழுது அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. அதுதான் வருஷம் ஒரு முறை கல்லறை திருநாள்னு சொல்லி வருது. அந்த கல்லறை திருநாள்ல என்ன செய்வாங்க, எல்லாம் போய் தங்களுடைய உறவினர்கள், செத்து போனவங்க, அவங்க பிரேதங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு சின்ன திட்டு எல்லாம் கட்டி இருப்பாங்க. அதுக்கு போய் என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு அடிச்சு எல்லாம் பண்ணி மெழுகுவத்தி பற்ற வச்சுட்டு வருவாங்க. அதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ஆனா உள்ள என்ன இருக்கும், பிரேத நாற்றம், பண நாத்தம்ன்றாங்கல்ல. ஆமென். மற்றதெல்லாம் நாறதை விட உயிரோடு இருக்கிற நாம் மரிச்சு போனா பிணம், செத்து போனா பிரேதம். அந்த பிரேதம் என்ன செய்யும், நாரும். அந்த மாதிரி வெளியே பார்க்கும் பொழுது எப்படிங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, வார்த்தைக்கு வார்த்தை, ஸ்தோத்திரம், வசனம் எல்லாம் இருக்கும். ஆனா உள்ள அதான் தேவ பக்தியின் வேஷம்.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே ஒழுக்க சிங்காரம் மாதிரி அப்படியே வராது. அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? ஆமென். ஆக தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க? அதாவது ஆலயத்தில் எப்படி இருக்கிறோமோ வெளியும் அந்த மாதிரியே இருக்கணும். பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ள கூட. வேஷமெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? மாறிப்போகும். சொல்லுங்க, வேஷமெல்லாம் மாறி போகும். ஆக வேஷம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். வேஷம் மாறவே கூடாது. ஒரு ராஜாவுடைய மனைவி வேஷம் மாறி போகிறா. அப்போ அந்த ராஜா சொல்ற, அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ யெரொபெயாமினுடைய மனைவி தான். ஆமென். வேஷம் மாறி போனாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சிடும். அதனால வேஷமே ஆகாது. ஆக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளாமல், ஆக தேவ பக்தியாய் வாழ என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். இன்னொருத்தர் படிங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்களா. 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. நீயோ தேவ மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி தேவ பக்தியை அடையும்படி நாடு அப்படின்றார். அல்லேலூயா. pursue godliness அப்படின்றார். தேவ பக்தியை அடையும்படி நாடு. இவைகளை விட்டு ஓடி. எவைகளை விட்டு ஓடி? மேல இருக்கிற வசனம் என்ன? தேவனுடைய மனுஷனே. மேல இருக்கிற வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். நீயோ இவைகளை விட்டு ஓடி. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குள்ள என்ன ஆசை இருக்குங்க? பண ஆசை. இல்லையா? பணம் தேவை, பட் ஆனால் அந்த ஆசை கூடாது. ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆக ஆசைப்பட கூடாது. நம்முடைய ஆசையெல்லாம் என்னவா இருக்கணும்? பரலோகமா இருக்கணும். அல்லேலூயா. ஆகவேதான் சொல், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி தேவ பக்திக்கு ஏதுவாக நீதியையும் தேவ பக்தியும் நாடு அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்முடைய நாட்டம், நம்முடைய வாஞ்சை எதுல இருக்கணுங்க? தேவ பக்திக்கு ஏதுவாக வாழணும். அதுதான் இந்த ஜீவனுக்கும் இனி வரக்கூடிய ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஆக இந்த தேவ பக்தியாக வேதத்துல எல்லாம் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன், கவனிங்க. அதே போல தேவ பக்தியாய் வாழ மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. புக் ஆஃப் 2 தீமோத்தே சாப்டர் 3 verse 12 படிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. தேவ பக்தியா நடக்க மனசுல நினைச்சாலே என்ன வரும்? துன்பம் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா அதுல என்ன செய்யணும்? நிலைத்திருந்து, அல்லேலூயா, அதுல உண்மையாய் இருந்து, அதுல பரிசுத்தமாய் நாம் இருக்கும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நமக்கு விடுதலை கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. ஆக தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆக துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அவைகளுக்கு மத்தியிலே நாம் தேவ பக்தியாக வாழ வேண்டும். வேதத்துல நிறைய பேர் தேவ பக்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். புக் ஆஃப் லூக் சாப்டர் 2 verse 25. லூக்கா 2:25 படிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஹல்லேலூயா. பைபிள்ல படிக்கிறோம், சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல்
பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. இப்ப தேவ பக்தியாய் வாழ வேண்டுமானால் என்ன வேணுங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம தேவ பக்தியாய் வாழ முடியும். கடந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். அங்க போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு வயசு ஒரு 80-82 வயசு இருக்கும். அந்த ஐயா உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தார். காலைல ஒரு 9 மணி இருக்கும். அப்போ அந்த வீட்டில் பேசிட்டு ஜெபிக்கும் பொழுது எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அந்த சகோதரன் சொன்னாரு, ஐயா எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவருக்கு வயசு 82 ஆகுது, இவர் இப்ப கேட்கிற எனக்கு அந்த பரிசுத்தாவி அபிஷேகம் வேணும்னு ராத்திரி பகலா அழுதுட்டே இருக்கிறார், ஐயா ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, 82 வயசுல தான் அவருக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கு. அந்த 82 வயசுல அவருக்குள்ள ஒரு வாஞ்சை என்ன? நான் அபிஷேகத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, அந்த பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மேல இருந்ததுனாலதான் சிமியோன் வயது சென்றவர். ஆமென். எருசலேமின் எதுக்காக காத்திருந்தவர்? எருசலேம் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவர். அந்த சிமியோனுக்குள்ள என்ன இருந்ததுங்க? ஒரு தேவ பக்தி இருந்தது, ஒரு காட்லினஸ் இருந்தது. அந்த காட்லினஸ் இருந்தபடினாலதான் அவர் இயேசுவை காண முடிந்தது. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய தாய் தகப்பன்மார் அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த பலிகளை செலுத்த அவரை தேவாலயத்துக்குள்ள கொண்டு போகும் பொழுது பைபிள்ல படிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே. ஆமென். பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அந்த சிமியோனும் அந்த நேரத்துக்கு எங்க வராருங்க? தேவாலயத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன செய்வார்? ஏவுவார். எதுக்கு ஏவுவார்? நீ பரிசுத்தமா வாழணும், நீ ஜெபம் பண்ணு, இந்த நேரத்துக்கு ஆலயத்துக்கு போ, ஆண்டவரை தேடு. அல்லேலூயா, ஆமென். ஆக சிமியோன் ஒரு வயது சென்றவராய் இருக்கிறார். ஆனா பாருங்க, அந்த தேவ பக்தி அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டபடினாலதான் அவர் இரட்சணியமாகிய இயேசுவை காண முடிந்தது. ஆமென். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென். அப்படியானால் இயேசுவை காணுவது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இயேசுவை தரிசிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளை, எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், எப்படியாவது என்ன செய்யணும்? தேவ பக்தியாக நாம் வாழ வேண்டும். அந்த சிமியோனுக்குள்ள ஒரு தேவ பக்தி இருந்தபடினாலே தான் அவன் இயேசுவாகிய பாலகனை தன்னுடைய கரங்கள்ல ஏந்தி ஆசீர்வதிக்க முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் அந்த அந்த தேவ பக்தியானது பாருங்க, அவர் எப்படி வழி நடத்தினா, அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறீர் என்று சொல்லுகிறார். ஆமென். சமாதானமாக அவருடைய முடிவு இருக்கிறது. தேவ பக்தி சமாதானமான ஒரு முடிவை வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக சிமியோன் தேவ பக்தியாக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிறார். ஆமென். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்களா. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 2. ஆக்ட்ஸ் 10 verse 2 படிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. அடுத்தது நாம் யாரை பத்தி பார்க்கிறோம்னா, கொர்நேலியு. கொர்நேலியுன்ற ஒரு ஒரு மனுஷன். அவன் யாருங்க? ரோம பட்டாளத்துல இருந்த ஒரு 100க்கு அதிபதி, ஒரு பெரிய தலைவன், 100 பேருக்கு தலைவனாய் இருக்கிறவன், பெரிய பொறுப்புகள் உள்ள ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷனை வேதம் அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு பெரிய பொறுப்புல, ஒரு பெரிய பதவியில இருக்கிற மனுஷன் எப்படி இருந்தாருங்க? தேவனுக்கு பயந்தவனாய். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனாய், தன் வீட்டாரோடு ஜெபிக்கிறவனாய். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவ பக்தியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டாரோட சேர்ந்து ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் பொறுப்புகளுக்கு மத்தியில ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்க? யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட கொர்நேலியு தான் ஜெபிக்கும் பொழுது தேவ தரிசனத்தை கண்டான். ஆமென். அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் பேதுருவை எங்க வீட்டுக்கு அனுப்புகிறார்.
பேதுரு சத்தியத்தை விளக்கி காண்பிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவங்கள நிரப்பினார். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சாட்சியா வாழ்ந்தாங்க. காரணம் என்ன? அவர்கள் எப்படி இருந்தாங்க? தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. ஆக நாம் எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களேன். அப்போஸ்தலர் 2:5 படிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்து என்ன படிக்கிறோம் பாருங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள். அல்லேலூயா. வானத்துக்கு கீழே சகல தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம்? தேவ பக்தியாக. ஒருத்தர் 2 பேர் மாத்திரம் அல்ல, பல நாடுகள் இருக்கிற மக்கள் யூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? தேவ பக்தியாய் வாழ்ந்தார்கள். அந்த தேவ பக்தியாய் வாழ்ந்த யூதர்கள் தான் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடும்படி எருசலேமுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. தேவ பக்தியா இருக்கிறவங்க எங்க வருவாங்க அப்படின்னா ஆராதனைக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு போடவே மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சரித்திரத்தை எல்லாம் படிச்சு பாருங்க, வாழ்க்கையை படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் ஆலயத்துக்கு போகிறார். மறுபடியும் அவர் ஆலயத்துக்கு போனார் அப்படின்னு படிக்கிறோம். மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். ஆமென். ஆக தேவ பிள்ளைகள் தேவ பக்தியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை தேடி வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் மணவாளனாகிய இயேசுவை மணவாட்டியாகிய சபை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. சகல தேசத்திலும் இருந்த ஜனங்கள், அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா, வெட்டி இல்லையா, அவங்களே எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனா அவைகளுக்கு மத்தியிலே அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடும்படியாக என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க தேவனை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. அப்படி அவங்க வந்து எருசலேம்ல வாசம் பண்ண பொழுதுதான் அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது என்ன செஞ்சாங்க? அந்த சீஷர்கள் எல்லாம் ஜெபித்த பொழுது அந்த சத்தம், அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்தது. அப்பொழுது அவங்க அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அந்த சத்தம் வெகு தூரத்துக்கு கேட்கப்பட்டது. அந்த சத்தம் என்னவென்று கேட்கும்படியாக இந்த சகல தேசத்திலும் இருந்து வந்த பக்தியுள்ள யூதர்கள் அந்த சத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தார்கள். திரளான ஜனங்க வந்தாங்க. அவர்களை பார்த்து அவர்கள் மத்தியிலே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணாரு. அப்பொழுது தேவ பக்தி உள்ளவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆகி, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவங்க தேவ பக்தி எதுக்கு நேரம் நடந்துச்சு? ஆத்தும ரட்சிப்புக்கு நேரம் நடந்துச்சு. அந்த ஆத்தும ரட்சிப்பு என்பது என்ன? அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. அல்லேலூயா. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் சொன்ன சிமியோன் சொன்ன கொர்நேலியு சொன்ன தேவ பக்தி உள்ள மக்கள் அவங்க எல்லாம் இந்த பூமியில ஆசீர்வாதமா தான் இருந்தாங்க. இந்த பூமியில நல்லா இருந்தாங்க. இந்த பூமியிலையும் பிரயோஜனம் உள்ளது, இனி வருகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. இன்னும் கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்ல, நிறைய இருக்கு, ஆனால் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமா சொல்லுகிறேன். படிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்களேன். அப்போஸ்தலர் 8:2. தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் செய்தார்கள். ஆமென். அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர், ஆமென், ஸ்தேவானை அடக்கம் பண்ணினார். நல்ல காரியங்களை செய்யறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப தேவ பக்தியுள்ள மனுஷர்களாக நாம் என்ன செய்யணும்? காணப்படும் பொழுது இந்த ஜீவன்லையும் நம்ம நல்லா இருக்கலாம், இனி வருகிற ஜீவன்லையும் நாம பங்கு பெறலாம். அது நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 2 verse 12. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எதை வெறுக்கணுமா? தேவ பக்தியா வரணும்னா அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. அல்லேலூயா, ஆமென். அவபக்தி என்னதுங்க? ஒரு ஜெபம் இல்லாத வாழ்க்கை, ஒரு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, மனம் போல போகிற வாழ்க்கை. இதெல்லாத்தையும் என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அல்லேலூயா. ஆடு மாடு மாதிரி வாழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆடு மாடெல்லாம் எப்படா தலையை கட்டுவான் திங்கலான்னு நினைக்குது. அந்த மாதிரி சாப்பாடை தட்டில் போட்டது பிடிக்க கூடாது. அதுக்காக ஜெபம் பண்ணும். அது ஒரு பக்தி. அல்லேலூயா. அவுத்து விட்டோன்னு ஆடு மாடெல்லாம் வெளியே ஓடும். அந்த மாதிரி கிளம்பணுன்னு ஓடக்கூடாது, ஜெபம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்லணும். இதுதான் தேவ பக்தி. அல்லேலூயா. ஆக என்ன சொல்றாரு? அவபக்தியை வெறுத்து லௌகிக இச்சை, உலக ஆசைகள், உலக காரியங்கள் என்ன செய்யணுமா? வெறுத்து. அல்லேலூயா. வெறுக்கணும். வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும், பின்பற்ற வேண்டியதை பின்பற்றணும். அல்லேலூயா. அசுத்தத்தை, பாவத்தை, இச்சைகளை, தேவையில்லாத காரியங்களை வெறுக்கணும். வெறுத்தாதான் தேவையானதை பிடிச்சு கொள்ள முடியும். ஆக பவுல் சொல்றாரு, அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணி. எப்படி இந்த உலகத்துல வாழணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா வாழணும், நீதி உண்மையா இருக்கணும். அடுத்தது தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே வாழ்ந்து ஜீவனம் பண்ணி. அப்படி வாழும் பொழுதுதான் நம்ம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அல்லேலூயா. அந்த ஆனந்த பாக்கியம் என்ன? இயேசுவின் வருகை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு ஜனம் விரோதமா, ஜாதிக்கு ஜாதி விரோதமா, நிலநடுக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் இயற்கையின் சீற்றங்களும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு வருகிறார் என்ற ஒரு அறைகூவல் விடப்படுகிறது. நம்ம அந்த வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆமென். ஆக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம், அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவ பக்தியாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி என்ன? அந்த பயிற்சி ஒழுங்கா ஆலயத்துக்கு வர்றது ஒரு பயிற்சி. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவது ஒரு பயிற்சி. ஆமென். கர்த்தருக்காக வாழுவது ஒரு பயிற்சி. நம்முடைய பர்சனல் லைஃப்ல உலக ஆசைகளை வெறுத்து கர்த்தருக்காக வாழுவது ஒரு பயிற்சி. ஆமென். தேவ சமூகத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது ஒரு பயிற்சி. ஆமென். அறையில ஆடாட்டி அம்பலத்தில் ஆட முடியாது. அந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயிற்சிகள் எடுக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் போய் நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற மாதிரி, heaven is a prepared place for prepared people. Those who prepare in this world, they will enter into the prepared place. Which is prepared place? That is heaven. Hallelujah. The place where God dwells, the place where his angels are glorifying God. அந்த அற்புதமான இடத்துக்கு போக வேண்டுமானால் இந்த பூமியில் என்ன செய்யணும்? பயிற்சி எடுத்து ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது நாம் நம்பி இருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.